ஒண்ணு படத்துல போடுறதுக்கோசரம் மாலை நம்ம கழுவுறோம். ஃபர்ஸ்ட் வெறும் தண்ணியில போட்டு கழுவிப்போம். ஓகே, நம்ம தண்ணியில போட்டு வச்சு மாலையை எடுத்து விபூதி டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். எப்பவுமே நம்ம அதை எடுத்து தண்ணியில் கழுவிட்டு ரெண்டாவது இந்த பாலில் போட்டு வைக்கணும். பாலில் கொஞ்ச நேரம் ஊறட்டும். சாமி போட்டோ எடுத்துட்டோம், அதை க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி சாமி ஃபோட்டோ வரேன். இதை தொடச்சும் போது காட்டலாம், அப்படியே காட்டக்கூடாது. சாமி ஃபோட்டோ தான் கழிச்சு வருஷத்தில் ஒரு வாட்டி தான் எடுக்கிறது. சாமி ஃபோட்டோ பன்னீர் ஊற்றி கழுவி தொடச்சி நம்ம வீட்டுக்கு ஐயப்பா வந்துட்டாரு. 2 மாதம் மஞ்சள் தூள் வைக்கணும். அவருக்காக தான் அந்த மாடெல்லாம் ரெடி பண்ணாங்க. ஒரு 4 வருஷமாக எங்கள் வீட்டில் யாரும் மாலை போடுறதில்லை. ஆனாலும் நான் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை எடுத்து எங்கள் வீட்டில் ஐயப்பனே மாலை போட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறதா நினச்சி அவருக்கு மாலை போட்டு அவர் ஃபோட்டோ வச்சு நான் கும்பிடுவேன். பார்த்தீங்களா ஐயப்பன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு. என் வாழ்க்கையில் இவர் நிறைய அற்புதம் செஞ்சுருக்காரு. கட் பண்ணிடுறேன். பொங்க மஞ்சள் வச்சாச்சு. எங்கள் வீட்டு ஐயப்பன் எப்படி இருக்காரு பாருங்க. செம்ம க்யூட்டாக பிரகாசமாக இருக்காரு. இந்த 2 மாதத்துக்கு தம்பிக்காக அண்ணன் இந்த இடத்த விட்டுருவாரு. ஏன்னா எங்கள் வீட்டு பூஜை ரூம்ல வேற இடம் இல்லை. இப்போ சிவனோட பையன் தான் நம்ம இவரு. தம்பி பக்கத்துலேயே இருக்காரு. 2 பேருமே பக்கத்துலேயே தான் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 மாதத்துக்கு இங்கே இருப்பார். ஓகே, இப்போ நம்ம மாலையெல்லாம் போட்டு ஃபிட் பண்ண வேண்டியதான். மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம். இதில் மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம். இதில் பன்னீர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவணும், இப்போ பாலில் கழுவுறோம். அடுத்தது பன்னீரில் கழுவுறோம். அடுத்தது மஞ்சள் தண்ணி பன்னீர் ஊற்றி இந்த மாலையை வாஷ் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் இப்போ இதில் ஊற்றோம். இதெல்லாம் கால் படாத இடத்துல இல்லை செடியில் ஊற்றணும். இதெல்லாம் மாலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சு மஞ்சள் தண்ணியில் பன்னீர் ஊற்றி இப்போ இதை எடுத்து தட்டில் வச்சிடலாம். இது காலையில் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். காலையில் எழுந்து படத்துக்கு போட்டு பூஜை பண்ணுவோம். வருஷம் நான் இப்படி தான் பண்ணுவேன் பூஜை. அதை அனுப்புவோம். நைட்டே எடுத்து மாலைலாம் கழுவி வச்சுருக்கோம். இந்த மாலையை படத்துக்கு போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம மாலை போகிற டைமில் பெல் அடிச்சிச்சு. சந்தோஷமாக இருக்குது. நான் போட்டுக்கலாம். அடையாரில் இருக்க ஐயப்பன் வந்துட்டோம். செம்ம கூட்டம். உள்ளே போய் பார்க்கலாம். கோயில் உள்ள பயங்கர கூட்டம். மாலை போடுறதுக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. கோயிலை சுற்றியே கூட்டம். நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். மாலை போடுறாங்க.
சாமி கும்பிட்டு வந்து மாலை போட்டுக்கிறாங்க. அப்படியே பதினெட்டாம் படி கோவிலை சுற்றியே பயங்கர கூட்டம். ஸ்டெப்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க லைனு. பதினெட்டாம் படி சாமி ஏறதுக்கு நிற்கிறாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இல்லை, இப்போ தான் கட்டியிருக்காங்க. போன மார்ச் மாதம் தான் இது கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ கட்டினது இதெல்லாம். சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு கீழே 18ஆம் படி நிற்கிறோம். மணி 6:30க்கே செம்ம கூட்டம். அங்கே மாலை போட கூட்டமாக இருக்க சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இங்கே மாலை போட நிற்கிறாங்க. சாமி பார்த்தாச்சு. கோயிலில் சுட சுட பொங்கல் கொடுத்துருக்காங்க, அன்னதானம். வாங்க சாப்பிடுவோம். லைன் எவ்வளோ போகுது பாருங்கள். கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி அந்த பக்கம் இருக்கும் போது லைனு. இன்னைக்கு பயங்கர கூட்டம் கோவிலில். இன்னைக்கு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. நெல் பொரி, அச்சி வெல்லம், பேரிச்சப்பழம், சக்கரை பொங்கல் வச்சு இன்னைக்கு ஐயப்பனை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டாச்சு. பாய்.